வணக்கம் நண்பர்களே. இந்த கருணா சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கணங்கா நம்ம பார்க்கணும். சீதாலட்சுமியின் பையன், நம்ம எரிச்சு கொன்ன அந்த சீதாலட்சுமியின் பையன் வேற யாரும் இல்ல, கருணா தான். இந்த வீட்டுல இந்து தான் தேடி போயிருக்கா அப்படின்னு திவாகர் கரெக்டா தூக்கிறாங்க. இந்து தான் அப்ப அந்த சீதாலட்சுமியை விசாரிக்க போயிருக்கா. யாருக்கிட்டையோ கேட்டு அவ போட்டோயும் கொண்டு நம்ம வீட்டிலேயே கொண்டு சாமி கும்பிடான் கருணா. அப்படின்னா இந்த கருணாவின் அம்மா சீதாலட்சுமி அப்போ நம்ம கொல்ல துடிச்சிட்டு இருந்தது கருணாவை தான் அப்படின்னு திவாகரம் கிருபாவும் தெரிஞ்சு நம்ம கருணாவை எதிர்க்கிறாங்கங்க. அதோட பார்த்தோன்னா தீனதயாளன் நம்ம கருணாவை கெட்டி பிடிச்சி உண்மையை உடைக்கிறாங்க. வேற யாரும் இல்லடா, உன் அப்பா நான் தான், அந்த சீதாலட்சுமிக்கு துரோகம் பண்ண படுபாவி நான் தான் அப்படின்னு கதறி அழுறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்துல தான் நம்ம கருணாவுக்கு அவங்க அம்மா போட்டோ வேணும் அப்படின்னு அந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்க நேரம் கரெக்டா என்ட்ரி கொடுத்து நம்ம இந்து அவங்க அம்மா போட்டோவை கொடுத்து இதுதான் உங்க அம்மா அப்படின்னு காட்ட நேரம் நம்ம கருணா அப்படியே மெய்மறந்து அழ தொடங்கிறாங்க. தன்னோட அம்மாவை போட்டோவை இறுக்கி பிடிச்சபடி இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம திவாகர் இந்த இந்து வேற எங்கேயோ போய் விசாரிக்க போயிருப்பா. அந்த சீதாலட்சுமியை தேடி போனது இவ தானே நினைச்சா, ஆனா இவ இங்கெல்லாம் நிக்கிறா. அப்படி இருக்க நேரம் அப்ப யார் அது, யாரா இருந்தாலும் விட மாட்டேன் அப்படின்னு திவாகர் நம்ம இந்து மேல கொஞ்சம் சந்தேகப்பட்டு நினைச்சுக்கிட்டு அது பிறகு இவ இங்க இருக்கா, அது வேறையா இருக்கும் அப்படின்னு விட்டுறாங்க. ஆனா நம்ம தீன தயாளன் இது யாரோட போட்டோயை வச்சு இந்த கருணா தவசம் கொடுத்துட்டு இருக்கான் அப்படின்னா யாரு அப்படின்னு அந்த போட்டோலட்சுமியை எடுத்து பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் ஐயோ இது என்னோட சீதாலட்சுமி, அப்போ என்னோட பையன்தான் கருணாவா. அவன் பார்க்க நேரம் என் சீதாலட்சுமிக்கு குணம் அப்படியே இருந்து, ஆனாலும் நான் என் சொந்த பையனுக்கிட்டே பாசம் காட்ட முடியாத அளவுக்கு இந்த திவாகரன் கிருபாவும் இருக்காங்க. நான் பாசம் காட்டினேன்னா அவ்வளவுதான், கண்டிப்பாக கருணாவை கண்டுபிடிச்சி போட்டு தள்ளிடுவாங்க. இப்போவே சீதாலட்சுமியை கொன்னதும் காணாது நீ, அவளுக்கு பையன் எங்கே இருக்கான் அப்படின்னு தேடின்னு தேடிட்டு இருக்கான். இந்த நிலைமையில கண்டிப்பாக தெரிஞ்சா விட மாட்டாங்களே, ஐயோ என்ன பண்ண அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தோடையே நிற்கிறாங்க. நம்ம தீனதயாளன் நம்ம கருணா கிட்ட உண்மையும் போட்டு உடைக்க முடியல, என்ன பண்ண. இப்போ கருணாவுக்கு நான் தான் அவன் அப்பான்னு தெரிஞ்சா கண்டிப்பாக என்னை நீங்க இவ்வளோ நாள் இங்கே இருந்துக்கிட்டு எதுக்காக எங்கள் அம்மாவுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணீங்க, எங்கள் அம்மாவை அது எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு 1000 கொஸ்டினை என்கிட்ட கேட்பான். இந்த திவாகரன் கிருபாவை வேற புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. கண்டிப்பாக கருணா சீதாலட்சுமியின் பையன் தெரிஞ்சா கண்டிப்பாக கொல்லதுக்கு நிற்பாங்களே, இப்போ என்ன பண்ண அப்படின்னு அந்த இடத்துல தீனதயாளன் கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம திவாகருக்கு எதுக்காக இப்போ இந்த கருணா பார்த்து இந்த தீனதயாளன் நம்ம அப்பா எதுக்கு அழுதுட்டு இருக்கான், பாசம் கொஞ்சம் ஓவரான பொருள் இருக்கு, எதுக்காக இவன் இப்போ ஃபீல் பண்ணுறான் ஒன்றும் தெரியல. கருணா நம்ம வீட்டில் வேலை பார்க்க சாதாரண வேலைக்காரே, அவனுக்கு ஒன்று நான் இவன் துடிக்கிறோம், இதெல்லாம் பார்க்க நேரம் ஏதோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு திவாகர் நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம்னா நம்ம இது எல்லா தவசத்தை எல்லாம் முடிச்சுக்கிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. நம்ம இந்து கருணாவோட அம்மா ஃபோட்டோவையும் அம்மா ஃபோட்டோவோட மாட்டிக்கிட்டு சாமி கும்பிட்றாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம கருணாவுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு பட்டு புடவை தந்தைமில்ல, நீ அதை உடுக்கலையா அப்படின்னு கேட்க நேரம் இல்லை இப்போ இருக்குது, நான் பிறகு ஒரு நல்ல விஷயம் வர நேரம் நான் கண்டிப்பாக அந்த புடவையை உடுத்துக்கிடுவேன் அப்படின்னு நம்ம இந்து கர்நாட்டை சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா பரவாயில்ல, இந்த இந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எங்கள் அம்மா ஃபோட்டோவை என்கிட்ட கொண்டு சேர்த்துட்டா, இதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். நான் எங்கள் அம்மா ஃபோட்டோவை பார்த்த உடனே நான் பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு அந்த இடத்துல சந்தோஷத்தில் அப்படியே நிற்கிறாங்க மெய் மறந்து. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம திவாகர் இவனும் தவசம் பண்ண மாதிரி இருந்து இவனும் ஒரு ஃபோட்டோவை வச்சுருந்தான் இந்த கருணா. அப்படின்னா இவன் யாருக்கு ஃபோட்டோவை வச்சுருப்பான், இவனுக்கு வீட்டில் என்ன ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு போய் பார்ப்போம் அப்படின்னு பார்க்க நேரம்
நேரம் இங்கே இந்துவோட அம்மாவும் இந்த சீதாலட்சுமி ஃபோட்டோவையும் பார்த்தோன்னா அதிர்ச்சி அடைகிறாரு திவாகர். நம்ம தேடிட்டு இருந்த சீதாலட்சுமி ஃபோட்டோ இங்கே எப்படி இருக்கு? இவ நம்ம அப்பாவோட வந்து சொத்தெல்லாம் ஆக்குபேடு பண்ணதுக்கு ஒரு பையனை வேற பெற்று வச்சு தொலைச்சிருந்தாலே அந்த பையன் அப்போ இந்த கருணா தானா? அப்பன் பேர் தெரியாதவன் அப்படி எப்படின்னு நம்ம சொல்லி அவனை பாடாப்படுத்தணும். அப்போ தீனதயாளன் என் அப்பா தான் இவனுக்கும் அப்பாவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல திவாகர் அரண்டு போறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கிருபா கிட்ட போய் வந்து சொல்றாங்க, இந்த பாருங்கண்ணே எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, இந்த கருணா பையனின் அம்மா தான் வந்து அந்த சீதாலட்சுமியா இருக்கும் போல அப்படின்னு சொன்னா, டே அவ எங்க இருக்கா, இவ எங்க இருக்கா, இவன் முந்தியே ஒரு அநாதன் தாண்டா. அப்படி இருக்க நேரம் அவனுக்கும் இவளுக்கும் எப்படி வந்து சம்மந்தம் வரும் அப்படின்னு வந்து கேட்க நேரம், இல்லைனே அவளுக்கு வீட்டில் வந்து இப்போ இந்த இந்து வந்து விசாரிக்கையும் பேர்ப்பா போலுக்கு. ஏன்னா ஒரு லேடி வந்து சீதாலட்சுமி யார் அப்படின்னு வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்கன்னு தகவலை வந்து, ஆனால் நம்ம அவளை மடக்கி பிடிக்கிறதுக்குள்ள அவள் பைக்கில் பறந்துட்டா. இவ தான் பைக்கில் ரேஸ் பண்ணி ஓடினவளாச்சு. அதனால இவ மேலே சந்தேகப்பட்டு இப்போ வீட்டுக்கு போனால் அந்த சீதாலட்சுமியின் ஃபோட்டோ இருக்குது. அவிய வீட்டில் எப்படி இந்த சீதாலட்சுமி ஃபோட்டோ வரும்? இங்கே கருணாவும் இந்துவும் தான் இருக்காங்க. அப்போ ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒரு ஆளுக்கு தொடர்பு இருக்கணும். அப்போ கருணாவுக்கு தான் இப்போ அம்மா இல்லை, ஏற்கனவே இந்துக்கு ஒருத்தி அம்மாவனி ஃபோட்டோயை வச்சுருக்கா. அப்படி இருக்க நேரம் இவளாக தானே இருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுனேன். டே கருணா மட்டும் அந்த சீதாலட்சுமிக்கு மூவனாக இருந்தால் அவனை விட மாட்டேன் அப்படின்னு வந்து கொந்தடிக்கிறாங்க கிருபா.